ஜூன் 22, 1974 தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சிறுவன் பிறந்தார். அந்த சிறுவனுக்கு சின்ன வயதிலிருந்தே சினிமா மீது பெரிய ஆர்வம் இருந்தது. திரைப்படங்களை பார்த்து ரசிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நாமும் நடிகராக வேண்டும் என்று கனவு கண்டார். படிப்பை முடித்த பிறகு 18 வயதில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் வெளியான போது பலர் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள். முகம் சரியில்லை, முடி சரியில்லை, ஹீரோ மாதிரி இல்லை என்று கேலி செய்தார்கள். ஆனால் அந்த இளைஞர் மனம் உடையவில்லை. அவமானத்தை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். ஒவ்வொரு படத்திலும் தன்னைத்தான் மேம்படுத்தி கொண்டார். மெல்ல மக்கள் அவரை கவனிக்க ஆரம்பித்தார்கள். காலம் செல்ல செல்ல அவருக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாக ஆரம்பித்தன. தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் பெருகினர். சினிமாவில் மட்டும் இல்லாமல் மக்களின் பிரச்சனைகள் பற்றியும் அவர் பேச ஆரம்பித்தார். அரசியல் கருத்துக்களை தன் படங்களில் வெளிப்படுத்தினார். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் களத்தில் இறங்கி போராடியது அவர்தான். மக்களுக்காக குரல் கொடுத்தார், உதவி செய்தார். அப்படியே ஒரு சாதாரண இளைஞராக தொடங்கிய அவர் தமிழ்நாட்டின் டாப் நடிகராகவும் மக்களின் மனதில் உண்மையான ஹீரோவாகவும் மாறினார்.